30 ஆண்டு காலம் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக நாங்களுடைய ஹிஜ்ரி கலண்டரை பிரச்சாரமாக செய்து கொண்டதன் அடிப்படையில் 1447 ஹிஜ்ரியில் என்ன பிரச்சனை வந்திருக்கிறது, புதிய புதிய கருத்துக்கள் சவால்கள் என்ன வந்திருக்கு. கடந்த 4 நூற்றாண்டு காலமாக ஹிஜ்ரி கலண்டரை பற்றி ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா அவ்வளவு தரவுகளை ஆதாரங்களை அதுபோல் இந்த கலண்டர் போடுவதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்லேருந்து ஆதாரம். லீ தாளமு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. எதை அறிந்து கொள்வதற்காக? அதத சினின ஒளி ஹிசாப், ஆண்டுகளுடைய எண்ணிக்கையை ஹிசாபியம் கணக்கையும் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கிட்ட ஹிஜ்ரி கலண்டர் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் என்னன்னு திருப்பி கேட்பாங்க. நமக்கு எதுக்கு கலண்டர்? மேற்கு திசையில் பார்க்கக்கூடிய பிறை அந்த முதல் நாளுடைய மறையக்கூடிய பிறை. இது இந்த கருத்தை யார் கொண்டு வந்தா, இந்த கருத்தை யார் சொன்னா? நமக்கு ஹிஜ்ரி கமிட்டி கையில் மடியில் போட்டு சொல்லலை. இது அறிவியல் பூர்வமான உண்மை போல. அந்த நாஸ்ன்னு வருது பாருங்கள், நாஸ்ன்னா ஒட்டுமொத்த மனிதர்கள். அதன் அடிப்படையில் தான் இதையும் சொல்கிறான், கலண்டரையும். மவாக்கீத்து லின்னாஸ். அப்போ எல்லாத்துக்கும் இதுதான் கலண்டரு, சந்திர கலண்டர் தான் எல்லாத்துக்கும். விட்டு விட்டால் மனைவி எத்தனை மாதம் இதாக இருக்கணும், எந்த மாதத்தை கலெக்ட் பண்ணுறது? ஒரு கணவன் மரணித்து விட்டால் மனைவி இதாக இருக்கணும், எப்படி பண்ணுறது? எல்லாமே கலண்டர் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான். சவுதியை பின்பற்றக்கூடியங்கன்னு ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா, சரி உலகத்தில் அரபு உலகத்தில் 50க்கு மேற்பட்ட நாடுகளில் நீங்கள் பெருநா கொண்டாடிட்டு இருக்கும்போது அதே அடிப்படையில் வைத்து நாங்களும் பெருநா கொண்டாடுறோன்னு ஒரு குரூப்பு கிளம்புனாங்க. அது சரியாக தப்பாக ரெண்டாவது விஷயம். அதுவும் தப்பான கான்செப்ட்னு நம்ம சொல்லிடுறோம். நாங்களும் ஹிஜ்ரி கமிட்டி தான், நாங்களும் ஹிஜ்ரி கமிட்டி ஆய்வுலாம் பயங்கரமாக ஆய்வு செஞ்சுட்டோமே. ஆய்வு செய்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்குன்னாங்க. என்ன தப்பாக இருக்குது? எங்கள் ஹிஜ்ரி கமிட்டியுடைய கான்செப்டில் தப்புனா யார்கிட்ட சொல்லணும்? நாங்கள் குத்துக்கலாட்டம் நாங்களாம் உட்காந்துருக்குறோம். சமூக ஊடகங்களில் அவ்வளோ வெப்சைட்டை திறந்து, ஃபேஸ்புக்கை திறந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய கமிட்டி ஹிஜ்ரி கமிட்டி. ஏன் இங்கே தலைவர் செயலாளர் பொருளான்னு வசூல் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை, கொடி தூக்கக்கூடிய அமைப்பு இது கிடையாது. புதுசாக நீங்கள் ஒன்றும் வகி யாருக்கு இறங்க போகிறது இல்லை. எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஹதீஸையெல்லாம் புரட்டி பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம். ஆஹா, சம்திங் ராங்கு, ஏற்கனவே இருந்த ஹிஜ்ரி கலண்டரை அடித்து நொறுக்கியிருக்காங்க, அதுக்குன்னு ஆதாரம் தான் இருக்குது. ஒரு சமூகத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு சொன்னால், வரலாற்றை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய கலண்டர் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணால் போதும். இதை திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. கிரிகோரி கலண்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதே அதான் நோக்கம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக சந்திர கலண்டர் குறித்த இந்த உரையாடலுக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மதங்களை விட, உலகத்தில் தோன்றி மறைந்த பல்வேறு இசங்களை விட ஒரு மேலோங்கிய மார்க்கம். எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எத்தகையது என்று சொன்னால், இதிலே சகோதரத்துவம் இருக்கிறது, இதிலே சமத்துவம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் வெற்று இசங்கள் அல்ல. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாடங்களிலும் அதற்கு சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமான மார்க்கம் என்றெல்லாம் நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் 180 கோடிக்கு மேலாக இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு கலண்டர் இருக்கா? நமக்கென்று முஸ்லீம்களுக்கென்று ஒரு கலண்டர் இருக்கா? ஒரு நாட்காட்டி முறை இருக்கிறதா? இந்த ஒரு கொஸ்டினை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான முஸ்லீம் உலமாக்கள், முஸ்லீம் அறிஞர்கள், தற்போது சமகாலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு கணம் அப்படி ஸ்தம்பிச்சு போவாங்க. இது நான் போகிற போக்கில் சொல்லலை. கடந்த 30 ஆண்டு காலம் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக நாங்களுடைய ஹிஜ்ரி கலண்டரை பிரச்சாரமாக செய்து கொண்டதன் அடிப்படையில் இந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு பணிச்சுமையில் சுழன்று கொண்டிருக்கிறோம். எப்போதெல்லாம் ஹிஜ்ரி கலண்டருக்கு ஒரு நெருக்கடி வருகிறதோ, எப்போதெல்லாம் ஹிஜ்ரி கலண்டருக்கு ஒரு சவால் வருகிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில ஆட்கள் என்ன செஞ்சுருக்கான்,
இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களை கொண்டு வந்து அதுக்கு என்ன செய்வான், அதுக்கு வழிகாட்டுவான், அதற்கு வந்து விளக்கத்தை கொடுப்பான். அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு ஹிஜ்ரி கேலண்டர்னால் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, தற்போது இந்த 2025 1447 ஹிஜ்ரியில் என்ன பிரச்சனை வந்திருக்கிறது, புதிய புதிய கருத்துக்கள் சவால்கள் என்ன வந்திருக்கிறது என்பதை ஒரு சுருக்கமாக நான் இந்த காணொலியில் என்ன செய்கிறேன், பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம கேட்குற கேள்வி தான், இவ்வளோ பெரிய மார்க்கம் என்று சொல்கிறோம், அல்காரிஸ்மி தெரியுமா, அல்புரூனியை பற்றி தெரியுமா, அல் பத்தானியை பற்றி தெரியுமா, அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஸ்காலர்கள் தெரியுமா, அவர்கள் எல்லாம் வந்து முஸ்லீமுடைய எங்களுடைய ஸ்காலர்கள், எங்களுடைய அறிவியல் ஆய்வாளர்கள், அவர்கள் ஆய்வு பண்ணாத துறை இருக்கிறதா, அலிசீனாவை தெரியுமா, எல்லாம் முஸ்லீம்கள் என்று மாறுதட்டுகிறோம். தற்போது நிலைமை என்ன, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன, உங்கள்கிட்ட ஒரு கலண்டர் இருக்கான்னு கேட்டால் பேபேன்னு முழிக்கிறோம். அதே டைமில் மாயன் கலண்டரை பற்றி பேசுவோம், மாயன் சிவிலைசேஷன் எப்படிப்பட்ட சிவிலைசேஷன் தெரியுமான்னு. இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய கிரிகோரியன் கலண்டர் 2025 சொல்கிறோம்ல, இந்த கலண்டர் சிஸ்டத்தில் எவ்வளோ பிழை இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? ஹிஜ்ரி கமிட்டி வந்த பிறகுதான் அதை குரானிலிருந்தும் சுன்னாலிருந்தும், அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குரானிலிருந்தும், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலிருந்தும் இப்படிலாம் இருக்கிறது என்று சொல்லும்போது, தமிழ் கூறக்கூடிய நல்லுலகம் வந்து ஆஹா இப்படிலாமா இருக்குது, குரானில் வந்து இப்படிலாமா சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டதை நானே பார்த்துருக்கிறேன். கடந்த 4 நூற்றாண்டு காலமாக ஹிஜ்ரி கலண்டரை பற்றி ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா அவ்வளவு தரவுகளை ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறது. இதில் வந்து கொள்கை முரண்பாடோ, முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடோ அதெல்லாம் புறந்தள்ளிட்டு, இது ஒரு மவாக்கித்துல் இன்னாஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படி தான் சொல்கிறான், மவாக்கித்துல் இன்னாஸ் சர்வதேச சமூகத்திற்கும் உள்ள கலண்டர், ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் உள்ள கலண்டர். இதை சொல்லிக்கிட்டு வரும்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு வர்றாங்க. ஓ அப்படிலாம் இருக்கோ, எஸ் அலூனக அனில் அஹில்லா குல்ஹியா மவாக்கித்துல் இன்னாசி ஒல் ஹஜ், பிறைகள் குறித்து உம்மிடம் கேட்கிறார்கள். சூரத்து பக்ராவில் 189 வசனம். பிறைகள் குறித்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஹுவ மவாக்கித்து நின்னாஸ், மக்களுக்கு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அது கலண்டராக இருக்கிறது. கலண்டர் மட்டும் சிவில் பர்பஸ் மட்டும் இல்லை, ஒல் ஹஜ், இன்னும் ஹஜ்ஜையும் அறிவிக்கிறது. இவ்வளோ தெளிவாக இந்த குர்ஆன் வசனம் இருக்கிறது. அப்போ பிறைகள் குறித்து அன்னைக்கே கேட்டிருக்காங்க. இந்த குர்ஆன் வசனம் இன்றைக்கே இறங்குச்சு, 1450 வருஷமாக குர்ஆனில் இருக்குது, இன்றைக்கு இறங்கணமாக இருக்கா இல்லையா? அப்போ மனித குலத்துக்கான கலண்டரை எதை சொல்கிறான்னா சந்திரனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதை சொல்லி தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுகிறோம். அதுபோல் இந்த கலண்டர் போடுவதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்லேருந்து ஆதாரம். கத்தரஹு மனாசில லி தஅலமு அதத சினீன உல் ஹிசாப், சூரத்து யூனுஸ் உடைய 10வது வசனம், 5:10. ஹுவல்லதி ஜஅல ஸம்ஸலியான் வல் கமர நூரன், 10:5. வ கத்தரஹு மனாசில லி தஅலமு அதத சினீன உல் ஹிசாப், அவன்தான் சூரியனை வந்து படைத்தான், சந்திரனை வந்து ஒளியை உள்வாங்கி மிளிரக்கூடிய ஒரு ரெஃப்ளெக்ஷன் லைட்டாக சந்திரனை படைத்திருக்கிறான். ஒ கத்தரஹு மனாசில, அதற்கு தங்குமிடங்களை விதியாக்கியிருக்கிறான். எதற்கு? சந்திரனாகி அதற்கு. லீ தாளமு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. எதை அறிந்து கொள்வதற்காக? அதத சினீன ஒளி ஹிசாப், ஆண்டுகளுடைய எண்ணிக்கையை ஹிசாபியம் கணக்கையும் அறிந்து கொள்வதற்காக. இவ்வளோ தெளிவான வசனம் பாருங்கள். இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. இதை உலமாக்கள் கற்று தேர்ந்து படிக்க வேண்டும். ஏன்னா உலமாக்கள் சொல்லணும்னா, நம்ம பிரிட்டிஷ் ஏராக முடிந்த பிறகு உலக கல்வி வேறு மார்க்க கல்வி வேறு என்று போயிட்டோம். நான் சொன்ன அல்காரிஸ்மிக் காலத்தில், அல்புரூனி காலத்தில், அல் ஹிந்தி காலத்தில் குர்ஆனிய கல்வி வேறு உலக கல்வி வேறுன்னு இல்லை. அதனால் அவங்க கோல வச்சுனாங்க. ஆனால் தற்போதைய நம்ம இஸ்லாமிய சமூகம் உலகத்திற்கே வழிகாட்ட வந்த சமூகம் என்று சொல்கிறோம், மாறுதட்டி கொள்கிறோம். என்னுடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா என்று என்ன பீத்திக்கிறோம். ஆனால் நம்ம நிலைமை என்னன்னா, 5 வருஷம் 7 வருஷம் படித்து வெளியே வரக்கூடிய ஆலிம்கள்கிட்ட போய் நீங்கள் ஹிஜ்ரி கலண்டர்னா என்னன்னு கேட்டால்
அதில் இங்கே இருக்கக்கூடிய சமூக தலைவர்கிட்ட ஹிஜ்ரி கேலண்டர் என்னென்னு கேட்டால் அதுதான் என்னன்னு திருப்பி கேட்பான். நமக்கு எதுக்கு இந்த கேலண்டரு, அது வந்து நம்ம டவுன் ஹாஜி அறிவிப்பார் பிறையை பற்றி, நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், பெருநாள் கொண்டாடிக்கிடுவோம் அல்லது நோன்பு நோட்டுக்கொள்வோம். இந்த அளவுக்கு தான் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா இந்த கல்வி ஞானம் பெற்றவர்கள் பெருகிக்கிட்டே வர்றாங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து முன்னே வந்துட்டாங்க. பழைய மாதிரி இல்லை, 90களில் இருந்த மாதிரி இப்போ கிடையாது. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் நம்ம தம்பிமார்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அவன் தட்டி பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு கன்ஜங்ஷன், ஜியோஜெசன்ட்ரிக் கன்ஜங்ஷன், இன்றைக்கு பூய் மைய சங்கமம், இன்றையோட நடப்பு சந்திர மாதம் முடிவுக்கு வருது, நாளைக்கு வந்து 1 புதிய மாதத்தின் முதல் நாள். புதிய மாதத்தின் முதல் நாளுங்கிறதுக்கு எப்படி தெரியும், சந்திரன் வந்து இந்த சூரியன் உதிக்கக்கூடிய அதே திசையில் கிழக்கு திசையில் உதிக்கிறது நம்ம பார்க்க முடியாது. 12 hours கழித்து சூரியன் மேற்கு திசையில் மறையும் போது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சந்திரன் வந்து சூரியன் தொடர்ந்து மறைகிறது. அப்போ மேற்கு திசையில் பார்க்கக்கூடிய பிறை வந்து அந்த முதல் நாளுடைய மறையக்கூடிய பிறை. இது வந்து இந்த கருத்தை யார் கொண்டு வந்தா, இந்த கருத்தை யார் சொன்னா, நமக்கு ஹிஜ்ரி கமிட்டி கையில் மடியில் போட்டு சொல்லலை. இது அறிவியல் பூர்வமான உண்மை. ஏன் அஸ்ஸம்சு வல்கமரு பி ஹுஸ்மான், சூரியனும் சந்திரனும் திட்டமான கணக்கின் அடிப்படையில் இயங்குது. அதனால தான் நம்ம அவுகாட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். தொழுகை கால அட்டவணை என்று நம்ம பள்ளிவாசலில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். லுஹரு 12:10, அசரு 4:15. இதெல்லாம் என்னது, குச்சி நட்டியாக வச்சுருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி கிடையாது. குச்சை நட்டி வந்து உச்சி சாய்ந்து விட்டதா நிழல் என்று பாய்த்தார்கள். இப்போ நம்ம 45 டிகிரியில் வந்து சூரியன் வந்துட்டா அசர் வக்து வந்துட்டுன்னு சொல்லிக்கிறோம். சூரியன் மறைந்து விட்டதா 6:36க்கு மறைகிறது. இவ்வளோ துல்லியமாக சொல்கிறோம். இது யாரும் ஹராம் என்று சொல்லவில்லை. 6:36க்கு சன் செட்டுனா சன் செட் ஆகும். ஏன் அஸ்ஸம்சு வல்கமரு பி ஹுஸ்மான், சூரியனும் சந்திரனும் தெளிவாக திட்டமான கணக்கின் அடிப்படையில் இருக்கிறது. சூரத்து ரஹ்மான் ஒஸ்ஸம்ச ஒல்கமர ஹுஸ்பானா, இன்னும் சூரியனும் சந்திரனும் வந்து கணக்கின் அடிப்படையிலே இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், சூரியன் எப்படி தெளிவாக சுழலுகிறதோ துல்லியமாக சுற்றுதோ அது மாதிரி சந்திரனும் சேர்ந்து தான் சுற்றுது. இந்த சந்திரனும் வந்து சூரியனில் நமக்கு என்ன இல்லை, டேட்டு கிடையாது. திங்கட்கிழமையுடைய சூரியன் 6 மணிக்கு உதிக்குதுன்னா சாயங்காலம் 6:30 மணிக்கு மறையுது என்று சொன்னால் அது ஒரே பந்து மாதிரி தான் இருக்கும், ஒரே ரவுண்டு சர்க்கிளாக தான் இருக்கும். அதில் நமக்கு என்ன இல்லை, ஒரு நாள் திங்கட்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு ஒன்று அதில் இல்லை. ஆனால் சந்திரனெலாம் இருக்கிறது. முதல் நாளுடைய சந்திரன், திங்கட்கிழமையுடைய சந்திரனும் அந்த கிரசண்டும் பிறையும் செவ்வாய்க்கிழமையுடைய பிறை ஒன்று போல் இருக்காது, கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அது மஞ்சள் கொஞ்சம் வந்து என்ன செய்யும், செட் ஆகும்போது சூரியன் மறையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய அந்த திசையும் அந்த டிகிரியும் ஆங்கிலும் கொஞ்சம் கூடி இருக்கும். பௌர்ணமி நிலவா ஃபுல்லாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட் குவார்ட்டராக முதல் கால் பாதி தான் இருக்கும். அப்போ நாளை காட்டக்கூடிய தேதியை காட்டக்கூடிய என்ன மேட்ரு சந்திரனில் இருக்குது. இது யார் சொல்லணும், மவாக்கீத்து நின்னாஸ், மனிதர்களுடைய கலண்டர் நம்ம தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இது மவாக்கீத்து லில் முஸ்லிமீன் கிடையாது, மவாக்கீத்து மோமினின் கிடையாது, மவாக்கீத்து லின்னாஸ். எப்படி ரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாயின்னாஸ் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறானோ, இந்த உலகத்திற்கெல்லாம் இரட்சகன் நான், மனிதர்களுக்கெல்லாம் நான் வந்து கடவுள் நான் என்று தன்னை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ, ரப்பு என்று சொல்கிறானோ, மலிக் என்று சொல்கிறானோ, அதுபோல் அந்த நாஸ்ன்னு வருது பாருங்கள். நாஸ்ன்னா ஒட்டுமொத்த மனிதர்கள். அதன் அடிப்படையில் தான் இதையும் சொல்கிறான், கலண்டரையும் மவாக்கீத்து லின்னாஸ். அப்போது எல்லாத்துக்கும் இதுதான் கலண்டரு, சந்திர கலண்டர் தான் எல்லாத்துக்குமான கலண்டரு. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, பெரியாரிஸ்டுக்கு இதுதான் கேலண்டரு, அம்பேத்கரிஸ்டுக்கு இதுதான் கேலண்டர், இந்து சகோதரர்களுக்கு இதுதான் கேலண்டர், கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் கேலண்டரு, யூதர்களுக்கும் இதுதான் கேலண்டரு. எங்களுக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பு கொள்கையாளருக்கு இதுதான் கேலண்டர். எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள். அந்த சந்திரனை வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் சண்டை பிடித்து கொண்டு சரியா, இதுதான் கேள்வி. இப்போ எப்படி இருக்குது, ஒரு கேலண்டர் சிஸ்டம் வந்து இருக்கிறது. இந்த கேலண்டரை எப்படி புரிஞ்சிருக்கிறோம், நோன்புக்கு என்ன செய்கிறது, நோன்பு கஞ்சி குடிக்க எப்போ ஆரம்பிக்கிறது, நோன்பு கஞ்சி குடிக்கணும்ல, நோன்பு கஞ்சி கமிட்டிலாம் போடணும்ல, அதுக்காக உட்கார நோன்பு எப்போ ஆரம்பிக்குது, அது வந்து டவுன் காட்சி சொல்லுவாங்க, அல்லது சவுதி அரேபியா அறிவிக்கும். சரி எப்போ பெருநாள் வர்றது, இது ரெண்டுக்கு தான்.
கேலண்டருங்கிற அதுக்கா? அதுக்கும் கேலண்டர் தான், ஹஜ்ஜுக்கும் கேலண்டர் வேணும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு இஸ்லாமிய ஒரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் கேலண்டர் வரும். நீங்கள் பிறந்த உடனே டேட் ஆஃப் பர்த்தை குறிக்கணும், அதன் பிறகு அக்கீக்கா கொடுக்கணும், 7ஆம் நாளா 8வது நாளா பஞ்சாயத்து வந்துடும். அப்போ என் புள்ள எப்போ பிறந்துச்சு? கால்குலேஷன் வந்துட்டு ஹவுலைனி காமிலைனி, பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? பால் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்குறது? 2 முழுமையான வருஷங்கள். 2 முழுமையான வருஷம்னா என்ன வருஷம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் எப்படி கொடுக்குறது? அப்படியே கொடுக்கணும். இந்த பஞ்சாயத்து வரும். இப்படி கடன் கொடுக்கல் வாங்கல். நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மௌத்தாப்புற வரைக்கும் என்ன செய்யும்? மரணிக்க வரை கேலண்டர் வருகிறது. மௌத்தா போன பிறகு வரும். எப்படி? மனைவி இதாக இருக்கணுமே. ஒரு தலாக்கு விட்டு விட்டால் மனைவி எத்தனை மாதம் இதாக இருக்கணும்? எந்த மாதத்தை கலெக்ட் பண்ணுறது? ஒரு கணவன் மரணித்து விட்டால் மனைவி இதாக இருக்கணும், எப்படி பண்ணுறது? எல்லாமே கேலண்டர் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். துல்லியமான ஒரு கால்குலேஷன் இருக்கிறது. அதை சொல்லித்தான் நம்ம ஹிஜ்ரி கேலண்டர் போட்டிருக்கோம். இப்போது என்ன பஞ்சாயத்து? இதை சொன்னதால் ஒரு காலத்தில் என்ன ஹிஜ்ரி கமிட்டிக்கு என்ன பேர் விட்டாங்க? இவர்கள் மஜூசிகள், நெருப்பை வணங்க. நாம் யாரா? மஜூசியான், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். ராபிலாக்கள், இவங்க சியாக்களில் ஒரு பிரிவு. இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் இத்திஹாது பண்ண போகிறோம், இந்த சமூகத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவங்களோட இன்றைய நிலையை பார்க்கும்போது பரிதாபமான நிலையாக இருக்குது. ஹிஜ்ரி கமிட்டி என்பது இது ஒரு கொள்கை அடிப்படையில் மற்ற மசாயில் விஷயம் தலையிடாது. ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை சொல்கிறோம். இந்த உலகை வழிநடத்துவதற்கான ஒரு கேலண்டர் சிஸ்டம் குர்ஆனில் சுன்னால இருக்குது. இந்த அருக்கு ஆதாரம் நான் சொன்ன பாருங்கள். இது போல நிறைய இறைவசனங்கள் இருக்கிறது. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறை நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இது எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு இந்த முஸ்லீம் சமூகம் என்ன செய்திருக்க வேண்டும்? தங்க தாம்பூல தட்டில் வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கணுங்களே, நீங்கள் உச்சி முகரணும்னு நாங்கள் விரும்பவில்லை, அட்லீஸ்ட் எங்களை திட்டாமையாக இருந்திருக்கலாம். இப்படி திட்டிட்டு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? நாங்கள் முஸ்லீம் உம்மா ஒருங்கிணைக்க போகிறோம், நாங்கள் சர்வதேச பிறை என்றெல்லாம் சொன்னவர்கள் இந்த வருஷ நிலைமை என்ன தெரியுமா? எங்கள் ஊர் காயில் பண்ணுறதில்ல, வேறு எங்கேயும் நான் வந்து உதாரணம் சொல்லலை, மாத கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பரிதாபமாக இருந்துச்சு. நம்முடைய கால சூழலில் என்னென்ன விஷயங்களெல்லாம் கையில் எடுத்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, நம்ம எப்படி ஒரு முன்மாதிரியான சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருக்குது என்பதை காட்ட வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய கருத்து முரண்களை எல்லாம், கருத்து வேறுபாடெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாம் எப்படி ஒற்றுமையாக களமாட வேண்டியிருக்கிறது. இந்த கால சூழ்நிலையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? சவுதியை பின்பற்றக்கூடியங்கன்னு ஒரு ஸ்டெப்பு மேலே வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா, சரி உலகத்தில், அரபு உலகத்தில் 50க்கு மேற்பட்ட நாடுகளில் நீங்கள் பெருநா கொண்டாடிட்டு இருக்கும்போது அதே அடிப்படையில் வைத்து நாங்களும் பெருநா கொண்டாடுறோன்னு ஒரு குரூப்பு கிளம்புனாங்க. அது சரியாக தப்பாக ரெண்டாவது விஷயம். அதுவும் தப்பான கான்செப்ட்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் பல தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வதேச பிறை என்று சொல்லக்கூடியவர்கள், சவுதி அறிவிப்பை பின்பற்றக்கூடியவருடைய அந்த நோன்பு தொடக்கமும் பெருநாளுடைய கொண்டாடுற டேட்டும் மேக்சிமம் ஹிஜ்ரி கேலண்டரோட ஒத்துப்போம். ஏன்? சவுதிக்காரன் வந்து அவன் என்ன செய்யலை, பிறையை பார்த்துனா அறிவிக்கலை. இதெல்லாம் பழைய சப்ஜெக்ட்டு. இப்போ புதுசாக அவங்களுக்கே வந்து இப்படி சொன்னாலே தெரிஞ்சுப்போம் சவுதி என்ன பின்பற்றுறான், உம்முல் குரா என்றால் என்ன, எந்த அடிப்படையில் அவன் நோன்பை தொடங்குகிறான், எந்த அடிப்படையில் அந்த சவுதி கவர்மெண்ட் வந்து பெருநாள் அறிவிக்கிறது என்பதெல்லாம் இது நம்ம பாலர்படமாக ஆகிவிட்டது. கடந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை பற்றி பெரிய அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது தேவையில்லை. அப்போ சவுதி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? உம்முல் குர்ஆன் அடிப்படையில் அவங்க வந்து பிறையை அறிவிக்கிறார்கள். இதை பின்பற்றி இங்கே வந்து தமிழ்நாட்டில் சில இயக்கங்கள் பின்பற்றி அதை செயல்படுறாங்க. அவர்களை குறை சொல்கிற மாதிரி எங்கள் ஊரில் கிளம்புனாங்க. நீங்கள் என்னங்க, நாங்கள் டவுன் ஹாஜி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழக பிறை என்று ஒரு நாளில் அறிவிக்கும் போது நீங்கள் ஒற்றுமையை உடைக்கிற மாதிரி, சிதைக்கிற மாதிரி நீங்கள் வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்து செஞ்சு எப்படி பெண்ணா தொழலாம், நோம்பு நோக்கலாம், இதெல்லாம் வந்து ஒற்றுமைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் நானும் பார்த்தேன் பரவாயில்லையே, ஒரு ஒற்றுமைன்னு வர்றாங்க, சரி என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்பேன்னு பார்த்தா எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா டவுன் ஹாஜியை பின்பற்றுன்னு சொல்கிறாங்க.
தமிழக பிறை என்று சொல்லவில்லை, டவுன் ஹாஜை பின்பற்றுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்களே 2 கருத்து. இப்போ என்ன செஞ்சுருக்க வேண்டும்? ஒற்றுமையாக நம்ம என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். ஒற்றுமை தான் முக்கியம். இதில் என்ன செய்ய தேவையில்லை, குடும்பத்துக்குள்ள 2 பெண்ணா 3 பெண்ணா வருது, இது தப்பு, சர்வதேச பிறையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி வந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தனியாக ஈத்கா போயிட்டாங்க. ஒற்றுமைனா என்ன செஞ்சுருக்கணும்? சுன்னத் ஜமாத்துடைய நண்பரோடு தொழுதிருக்க வேண்டும். இப்போ காயல்பட்டத்திலேயே 5 விதமான ஜமாத்துகள் குறைஞ்சி தொழுகிறாங்க தமிழக பிறையில். டவுன் ஹாஜி அறிவிக்கிறாங்களே அந்த டேட்டில், ஒன்று சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள், அவங்களுடைய பின்பற்றக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள் நிறைந்து இருக்கிறது. எல்லாம் தமிழக பிறையை பின்பற்றி தொழக்கூடியவங்க. அங்கே போய் இவங்க தொழுதிருக்கணும், தொழலை. தப்லீக் ஜமாத்துடைய மர்க்கஸ்கள் இருக்கிறது, அவங்களும் தமிழக பிறையை டவுன் ஹாஜி பிறையை தான் பின்பற்றுகிறார்கள். அங்கேயே தொழுதாங்களா? அவங்க போய் அங்கேயும் தொழவில்லை. நாங்கள் எல்லாருமே எங்கள் பள்ளிவாசல் தொழலாம், நாங்கள் சுன்னத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்தை நாங்கள் சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான பள்ளிவாசல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது, ஜமாத்தில் இருக்குது. அங்கேயா போய் தொழுதாங்களா? அங்கேயும் தொழவில்லை. டிஎன்டிஜே இருக்காங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமா மக்கள். அவங்க என்ன செய்வாங்க? டவுன் ஹாஜி இந்த தமிழக பிறையை பின்பற்றக்கூடியவங்க தான். அவங்க ஈத்கால போய் தொழுதாங்களா? அங்கேயும் தொழவில்லை. டிஎன்டிஜேலாம் பிரிஞ்சு என்டிஎஃப் இருக்குது பாருங்கள், நேஷ்னல் தௌஹீத் ஃபோரமா, சகோதரர் பிஜேவுடைய அமைப்பு, அவங்களுடைய அமைப்பிலே தொழுதாங்களா? அங்கேயும் தொழலை. ஊர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒற்றுமை தான் எங்களுடைய பிரதான கொள்கை. நீங்கள் ஹிஜ்ரி கமிட்டி ஊரை பிரிக்கிறீங்க, சர்வதேச பிற ஊரை பிரிக்கிறீங்க, சவுதி அரேபியா ஊரை பிரிக்கன்னு சொன்னவர்கள் எங்கேயும் போகலை. சுன்னத் ஜமாத் மக்கள்கிட்ட போகவில்லை, தப்லீக் ஜமாத்தில் போகலை, தௌஹீத் ஜமாத்தில் போகலை, எந்த ஜமாத்துக்கும் போகலை. தனியாக அவங்க பிரிஞ்சு நின்று ஒரு 300 பேர் 200 பேர் தொழுதாக என்று சொன்னால் இதை நம்ம கடந்து போயிட்டோம். இது ஒரு மேட்ரு இல்லை. எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் சொன்ன காரணம், நாங்கள் ஹிஜ்ரி கலண்டரை பார்த்து விட்டோம். அந்த சோதரர் சில ஆட்கள் சொன்னது, ஹிஜ்ரி கமிட்டி நாங்கள் சேர்ந்த ஹிஜ்ரி கமிட்டி நாங்கள் பின்பற்றினோம். எங்கே ஹிஜ்ரி கமிட்டி நீங்கள் பின்பற்றினீங்க? ஹிஜ்ரி கமிட்டியில் ஹீ கூட தெரியாது உங்களுக்கு. காலண்டர்ன்ற விஷயத்தில் சி கூட அவங்க பின்பற்றலை. காலண்டரில் காவனாக கூட அவங்க என்ன செய்யலை, அவங்க ஆய்வு செய்யவில்லை. ஹிஜ்ரி கமிட்டியில் ஒரு சிட்டிங் உட்கார்ந்தது கிடையாது. அவங்க எங்களுடைய வகுப்பில் ஒரு வகுப்பில் கூட பங்கெடுத்தது கிடையாது. அவர்கள் சொல்கிறாங்க, நாங்களும் ஹிஜ்ரி கமிட்டி தான், நாங்களும் ஹிஜ்ரி கமிட்டி ஆய்வுலாம் பயங்கரமாக ஆய்வு செஞ்சிட்டோமே. ஆய்வு செய்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பாக இருக்குன்னாங்க. என்ன தப்பாக இருக்குது? எங்கள் ஹிஜ்ரி கமிட்டியுடைய கான்செப்டில் தப்புனா யார்கிட்ட சொல்லணும்? நாங்கள் குத்துக்கலாட்டம் நாங்களாம் உட்காந்துருக்குறோம். சமூக ஊடகங்களில் அவ்வளோ வெப்சைட்டை திறந்து, ஃபேஸ்புக்கை திறந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய கமிட்டி ஹிஜ்ரி கமிட்டி. ஏன் இங்கே தலைவர் செயலாளர் பொருளான்னு வசூல் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை, கொடி தூக்கக்கூடிய அமைப்பு இது கிடையாது. இது ஒரு கான்செப்ட் பேஸாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழு. எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இந்த வசனங்களுக்கு நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்கள் கால்குலேஷன் இப்படி தப்பாக இருக்குது சொல்லியிருக்கலாமே. சொல்லாமல் நாங்களும் ஹிஜ்ரி கலண்டரை பின்பற்றினவங்க தான் அப்படின்ட்டு ஏன் நீங்கள் இந்த ஒரு தவறான ஒரு பொய்யான கருத்தை பரப்புனீர்கள்? இப்போ எங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க மக்கள், இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. நாங்கள் வேலை வெட்டியெல்லாம் போட்டு நாங்கள்லாம் அரசியல் பணிகள் பொது வாழ்வில் உட்காந்துட்ருக்குறோம். இப்போ ஹிஜ்ரி கலண்டர் வரும்போது நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா அவங்க அது அல்லாஹ் சுப்ஹானஹு தான் அந்த கல்வி எங்களுக்கு தந்திருக்கிறான். எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லா வேலை வெட்டி போட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ஏன் இந்த பொய்யான கருத்தை சொல்கிறீங்க? உங்களுக்கு தனியாக ஈத்கா போக வேண்டும், தனித்துவமாக நீங்கள் காட்ட வேண்டும், நீங்கள் தனியாக வசூல் பண்ணணும் அப்படின்னா தனியாக நீ சொல்லுங்கள், அதை சொல்லிட்டு போங்களேன். அதுக்கு ஏன் இவ்வளோ பழி சொல்லுறது, சர்வதேச பிறக்கான பழி சொல்கிறீங்க? அது தவறான கான்செப்ட்டு. இருந்தாலும் எங்களை ஹிஜ்ரி கலண்டருக்கு நெருக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் மற்றவங்கள்லாம் குறை சொல்கிறது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவரும் குறை சொல்லிட்டாங்க, அவங்க தௌஹீதில் சரியில்லை, நல்ல வேலை அவங்க காதில் விடலை. இப்படி பிரிஞ்சு போனவருக்கு ப்ராக்கெட்டில் தௌஹீத் ஜமாத்துன்னு போட்டாங்க. இது தேவையா அவங்களுக்கு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு உலகத்துக்கே தெரியும். அவங்க ஒரு இயக்கமாக வந்துட்டுருக்காங்க, பல கிளைகள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரையா நீங்கள் போடுறீங்க? குழப்பம் வருமா வராதா? ஹிஜ்ரி கலண்டரை பின்பற்றக்கூடிய சகோதரர்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்களும் நேர்முரணான கொள்கை உள்ளவர்கள் பேரை விஷயத்தில். ஏன் இவங்க கணக்கீடுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கணக்கீடு என்று சொல்கிறோம், அவங்க தமிழக பிறைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் நட்புறவோடு தானே இருக்கிறோம், சண்டை பிடிச்சிட்டா இருக்கோம் இல்லையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தௌஹீத் ஜமாத்தை பேர் தப்பாக பயன்படுத்துகிறீங்க. இது சீன்றது தானே இது. அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் அங்கே போய் தொழுதுருக்கலாமே நீங்கள். ஆக இது போன்ற கருத்து முரண்கள் நிறைய இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து முரணே இருக்குதுங்க. நீங்கள் இந்த பெருநாள் நோம்பில் மட்டும்தான் இருக்குதா?
நாமெல்லாம் இஸ்லாம் முஸ்லீம்கள்னு சொல்லிக்கொள்கிறோம். நெஞ்சில் கட்டுறதா கீழே கட்டுறதா பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? தொப்பி போடுறதா இல்லையா பிரச்சனை? விரலை அசைக்கணுமா நீட்டணுமா பிரச்சனை? தொழுகை முடிஞ்ச உடனே கூட்டுதுவா ஓதணுமா கூட்டுதுவா ஓதக்கூடாதா எவ்வளோ பிரச்சனை இருந்தது. இதையெல்லாம் பேசி பூதாகரமாக்கி நம்ம இன்னும் சண்டை பிடிக்கணுமா? உங்களுக்கு இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சா என்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லிட்டு போகிறோம். ஆதாரப்பூர்வமையில கொடுத்துருக்குறோமே. அப்போ நாங்களும் ஹிஜ்ரி கலண்டர் தான் பின்பற்றணும், ஹிஜ்ரி கமிட்டியில் இருக்குன்னு ஏன் இந்த பொய்யான தகவல்? இதுக்காக தான் இந்த காணொலி. அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீங்க, பரப்பாதீங்க, தப்பான விஷயத்தை சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். எங்கே பிரிஞ்சு கிடக்கிறோம்? பல கருத்து முரண்பாடு இருக்கிறது. இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஒன்றுபட்டு இருக்கு. எதில் ஒன்றுபட்டுருக்கிறோம்? அல்லாஹ்ங்கிற விஷயத்தை. உங்களுக்கு கடவுள் யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவான்? வணங்கக்கூடிய தகுதி உள்ள படைத்த இறைவன் யார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அல்லாஹ் தான் சொல்லுவான். ஒரு ரப்பு யாருன்னு அல்லாஹ்னு சொல்கிறோம். ஒத்துமையாக இருக்கமா இல்லையா? அதில் உங்களுடைய தூதர் யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்கிறோம். உங்களுடைய தூதர் யார், வழிகாட்டி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழிகாட்டி சொல்லுவோம். உங்களுடைய கித்தாப் எது? குர்ஆன் தான் கித்தாபு சொல்லுவோமா மாட்டோமா? அப்போ நாம் எதை நோக்கி நீங்கள் தொழுகிறீங்க? காபூத்துல்லாஹ் தான் தொழுகிறோம். மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃபு காபூத்துல்லாஹ் நோக்கி தான் தொழுகிறோம். இதில் எந்த ஜமாத் இருக்கும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், சுன்னத் ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், ஒற்றுமை இருக்கா இல்லையா? இதெல்லாம் கருத்து முரண். அப்போ ஒரு கருத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னா அதில் வேறு இஜ்திஹாதுடைய விஷயங்கள் என்னம்மா இஜ்திஹாது விஷயமா எது இந்த பெரிய விஷயம். அதில் கூட பாருங்கள், தமிழக பிறையும் அதுவும் சரியா, சர்வதேச பிறை அதுவும் சரியா. ஆனால் கணக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஹிஜ்ரி கலண்டர் மட்டும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு மார்க்குது சம்மந்தமே இல்லை. நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தேனே குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து. ஏன் கலண்டர் மார்க்கத்தில் இல்லையோ? உங்கள் தமிழக பிறை என்று சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு குர்ஆனை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் தமிழகத்தில் தான் பிறையை பார்க்க வேண்டும். மேற்கு திசையில் மகரிபில் மறைகிற பிறையை பார்த்துட்டு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லணும். வெள்ளிக்கிழமை மகரிப் ரெண்டு பிறையை பார்த்துட்டு சனிக்கிழமை ஒன்று என்று சொல்லணுங்கிற கான்செப்டுக்கு குர்ஆன்லேருந்து ஒரு ஆயத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆயத்து சொல்ல முடியுமா? இருக்கா? சரி, தமிழ்நாடுங்கிற பவுண்ட்ரிக்கு ஒரு 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 குர்ஆன் ஆயத்து சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் குர்ஆன் ஆயத்து குர்ஆன் ஏன் சொல்கிறேன்னா ஹதீஸ் இருக்கா சொல்லலை. இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே குர்ஆன் பக்கம் வரமாட்டாங்க. ஹததனான்னு சொல்லி அங்கே போயிடுவாங்க, ஹதீஸுக்கு போயிடுவாங்க. ஹதீஸில் பல பிரச்சனைகளை வச்சு சொல்லி அந்த இதுக்கு இந்த நஹ்வுல் ஜர்ரு ஹுருஃபுல் ஜர்ரு அப்படி இருக்குது, ஜர்ரு செய்யப்பட்ட ரே இருக்குது, நூனில் சுக்குன் இருக்குது, அந்த ராவில் அந்த பிரச்சனை இருக்குது, எதையாவது சொல்லி பிரட்டி கொண்டு காரியம் பண்ணி பார்த்தீங்களா இதுதான் தமிழக பெற அப்படிம்பாங்க. இதையெல்லாம் படித்து முடித்து விட்டு தான் நாங்கள் கலண்டர் கான்செப்டை சொல்லி கொண்டிருக்கிறோம். புதுசாக நீங்கள் ஒன்றும் வந்து வகை யாருக்கு இறங்க போகிறது இல்லை. எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஹதீஸையெல்லாம் பிரட்டி பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? ஆஹா, சம்திங் ராங்கு, ஏற்கனவே இருந்த ஹிஜ்ரி கலண்டரை அடித்து நொறுக்கியிருக்காங்க, அதுக்குன்னு ஆதாரம் தான் இருக்குது. ஒரு சமூகத்தை வந்து குழி தோண்டி புதைக்கணும்னு சொன்னால், வரலாற்றை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய கலண்டர் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணால் போதும். இதை திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. கிரிகோரியோ கலண்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதே அதான் நோக்கம்தான். கிலாஃபத்து உதுமானிய பேரரசு வந்து வீழ்த்தப்பட்டதே இந்த நோக்கத்துக்காக தான். வீழ்த்தப்பட்ட உடனேவே முதல்ல அடித்தது கலண்டரை தான். இவ்வளோ வரலாற்று ஆய்வில் எடுத்து வைத்து சொல்லியிருக்கிறோமே. எங்ககிட்ட ஒரு ஒரு ஃபோனில் பேசியிருந்தால் சொல்லியிருப்போமே இந்த மேட்ரை. இவ்வளோ தூரம் பில்டப் கொடுத்து மாதக்கணக்கில் பில்டப் கொடுத்து கடைசியாக தனியாக இதுக்காக போய் நின்றுட்டீங்க. இதுதான் நீங்கள் செய்த சாதனை. இதற்கு பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான் மார்க்கம். என்னம்மா இந்த பிறை விஷயத்தில் 3 தான் மார்க்கமா? என்ன 3 மார்க்கம்? கண்ணால் பார்க்க வேண்டும். எதை? பிறையை. மற்றவங்களாம் வேறு இதில் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லோரும் கண்ணால் தான் பார்க்க முடியும். கண்ணால் தான் பார்க்கவே முடியும். கண்ணால் பார்க்க வேண்டும். தகவல் வந்தால் என்ன செய்யணும்? பிறையை பார்த்து யாராவது பார்த்துருப்பான். அந்த பிறையை பார்த்து தகவல் சொன்னால் ஏற்றுக்கிறணும். அல்லது மேகமூட்டமாக இருந்தால் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த 3 தாங்க மார்க்குங்க. இந்த 3 மார்க்கத்தை விட்டு வேற போகக்கூடாது. இப்படி சொல்லி 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 அந்த சர்வதேச பிறைங்கிற சவுதி தேச பிறையுடைய அறிஞர்கள் தான் இதை முன்னெடுத்தாங்க. இப்படி சொன்னதின் விளைவாகத்தான் உங்கள்கிட்ட இது பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறாமே, இதுக்கு முதல் காரணமே இந்த சர்வதேச பிறைக்காரர்கள் தான். அவங்களுக்கு சேர்த்து தான் அந்த பிரச்சனை. அவர்கள் தான் நமக்கு வந்து மஜூசி பட்டம் கொடுத்தாங்க, அவங்க தான் யஹூதி பட்டமும் கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான் அந்த பாரு, நீ ஹிஜ்ரி கமிட்டிக்காரனே நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுற, ஒன்றை பிரித்து காட்டுறேன் பாரு, பிரித்து காட்டியிருக்கான். அப்போ நீங்கள் ஆய்வு செய்தீங்களா? உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த 3 தான் மார்க்கம், கணக்கீடு மார்க்கம் இல்லை. கத்தரகு மனாசில அலி தாளமும் அதத ஸ்ரீனா ஒலி ஹிசாம்ங்கிற அந்த வசனம் வந்து குரானில் இல்லை. உங்கள் கான்செப்ட் எப்படி அப்படி தானே?
எஸ் அலுவனக்கு அணிலகில குளிகில மவாக்கித்தில் என்ன அது உங்களுக்கு கலண்டராக தெரியலை. அந்த கலண்டர் கான்செப்ட் குரானில் உங்களுக்கு இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வன்மமான ஒரு பேச்சு, உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் மார்க்கமாக பிரச்சாரம் செய்ததின் விளைவு எங்கள் கண்ணு முன்னாடியே சமகாலத்திலேயே உங்களுக்கு என்ன செய்யிருக்கு, உங்கள் ஜமாத்துலேருந்த உங்கள் கான்செப்ட்லேருந்த இது தப்பு, சவுதி பெரிய தவறு என்று என்ன செய்ய பிரிஞ்சிருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே மறுத்து சொல்லிட்டேன். உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நான் திரும்பவும் சொல்ல, நாங்கள்லாம் சமூக பணிகளில் அரசியல் பணிகளில் நிறைய பெரிய விஷயங்களில் போய் கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி கலண்டர் தான் எல்லாத்தையும் போட்டு வருவோம். வரைஞ்சா ஹிஜ்ரி கமிட்டி ஹிஜ்ரி கலண்டர் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வம்பு பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த ஹிஜ்ரி கமிட்டிக்காரங்களும் எல்லாம் பிஸியாக உட்காந்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேலையும் போட்டு வந்து உட்காந்துருவோம் அப்படி. ஏன்னா இது மவாக்கித் நின்னாஸ், மனித குலத்தினுடைய கலண்டர். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் கேளுங்களேன். 2023 செப்டம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஜூலை மாதம் லான்ச் பண்ணாங்க. சந்திராயன் வந்து போச்சு, சந்திராயன் 3. உலகமே வந்து வியந்த ஒரு சாதனை. இந்தியா வந்து சந்திரனுடைய சவுத் போலுக்கு, அதாவது தென் துருவத்துக்கு வந்து விக்ரம் லேண்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கிட்டு அப்படின்னாங்க. எல்லோரும் கை கொட்டினாங்க, எல்லாம் சூப்பர்னாங்க. அதில் நம்ம ஹிஜ்ரி கலண்டர் இருக்குது. 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் அது இறங்கினது. 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 லான்ச் பண்ணுறான். அவன் எப்போ போய் இறங்குது, 23ஆம் தேதி வந்து செப்டம்பர் மாதம் விக்ரம் லேண்டர் வந்து மூணில் போய் இறங்குது. அந்த ரோவர் விண்கலம், அந்த ரோவர் இருக்குல்ல, அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. 14 டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 24/8/2023 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் சஃபர் மாதம் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 8ஆவது நாள் 8ஆம் தேதி சஃபர் மாதம் 1445 ஹிஜ்ரி. இதில் தொடங்கி எப்போ முடியுதென்றால் 6/9 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி விக்ரம் லேண்டர் இறங்குனது வந்து ஜூலை 24ஆம் தேதி அது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. சஃபர் மாதம் வந்து 8ஆவது, சஃபர் பிறை 8 ஃபஸ்ட் குவார்ட்டரில் ஆரம்பித்தது. எப்போ முடியுது, லாஸ்ட் குவார்ட்டர் சஃபர் 21 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முடியுது. இஸ்ரோ விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க, 14 டேஸ் நிச்சயம் இந்த விக்ரம் லேண்டரு அந்த பிரக்யான் இந்த ரோவர் வந்து வேலை செய்யும். அப்போ தான் சந்திரனில் வந்து முழுமையான வெளிச்சம் இருக்குன்னாங்க. உண்மைதான். முழு கால் பகுதி நாளிலிருந்து தொடங்கி ஃபுல் மூன் வந்து அடுத்த கால் பகுதி நாளில் அது கலண்டரில் கரெக்டாக டேலியாகுது. இந்த கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டரை பார்த்தீங்கன்னா சந்திராயனம் போனதும் அது வந்து இறங்கினதும் அந்த முழு நிலவாக இருக்கும் நேரத்தில் நிலவில் வந்து வெளிச்சம் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது தான் அங்கே சூரிய ஒளியில் வந்து அந்த கதிர் இயக்கத்தில் அந்த வெப்பத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேலை செய்யும். 14 டேஸ்க்கு அப்புறம் கூலாயிரும். இது எல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. இதை நீங்கள் ஆய்வு செய்யுங்க, ஹிஜ்ரி கேலண்டர் எடுங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் உலமாக்கள் படித்திருந்தேன்னு சொன்னால் அல்காரிசி மாதிரி அல்புரினி மாதிரி நீங்களும் பெரிய ஒரு ஸ்காலராக இந்த பரிணமித்திருப்போம். நம்ம பிரித்து வச்சதுனால கலண்டரும் தெரியலை, சயின்ஸும் தெரியலை. இப்போ ஹிஜ்ரி கலண்டர்னு நம்ம எடுத்த உடனேவே சயின்ஸில் பாது அப்படிங்கிறாங்க. சயின்ஸ் இந்த ஹராமா, சயின்ஸை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். குரான்லேருந்து சுன்னாலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆதாரத்தை நிரூபிக்கப்பட்ட ரைட் சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். கேமரா இருக்கிறது, இது சயின்ஸாக இல்லையா? இந்த ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாமல் முக்கு மூலையில் கேட்பாங்க. அப்போ இதுவும் அறிவியல் வளர்ச்சி தானே. அவுக்காத்து செலவு போட்டிருக்கோமே, அது அறிவியல் இல்லையா? அசம்ஸு ஒல்கமரு விஸ்பான், சூரியன் மட்டும் கரெக்டாக சுற்றுமாப்போ சந்திரன் சுத்தாதா? இந்த கேள்வியெல்லாம் நாம் கேட்டு முடித்து விட்டோம் சோதர்களே. அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஹிஜ்ரி கலண்டர் ஒரு இன்றியமையாத ஒரு கான்செப்டு, நமக்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை. இதில் பிரச்சண்டை பிடிக்காதீங்க. ரொம்ப காலத்துக்கு நம்ம சமூகம் வந்து என்ன செய்யாது, இந்த சண்டையில் வந்து அப்படியே மதிமதங்கி இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் காலத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கலண்டர் தேவைங்கிற உணரக்கூடிய மக்கள் பெருகிட்டாங்க. ரைட் சயின்டிஃபிக் மெத்தடில் இருக்கணும், குரான் சுன்னால ஆதாரம் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு அரபு உலகமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கலண்டருடைய அந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவர்கள் இங்கே உலமாக்கள்ங்கிறவங்க பெரிய பார்த்து சுமூல் இருபத்தி அரைச்சமாகவே அரைத்து
என்னமோ மற்ற கலண்டர் கான்செப்ட் பின்பற்றவங்கெல்லாம் வந்து பிறையை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் பிறையை பார்ப்பது ஹராம் என்று சொன்னது மாதிரி நீங்கள் வந்து பில்டப் பண்ணாதீங்க. உலமாக்கள் இதை படிங்க, இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எல்லாமே வாங்க ஹிஜ்ரி கமிட்டியில் எங்கே சேர அப்படி சொல்ல வரவில்லை. இந்த கலண்டர் கான்செப்டை நீங்கள் படித்து பாருங்கள், இதில் ஆய்வு செய்யுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முற்கால நம்ம வரலாற்றை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கே ஹிஜ்ரி கலண்டரில் பொய்ந்திருக்கிறது. ஹிஜ்மாவு சஹாபா நபித்தோழருடைய ஏகோபித்த அந்த முடிவு இந்த கலண்டருக்கு இருக்கிறது. நம்முடைய கடந்த கால வரலாறுகள் ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரி 4ன்னு சொல்கிறோமே, அந்த டேட்டெல்லாம் அந்த ஹிஜ்ரி கலண்டர் தான் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு ராவி பலகீனமானவரா பலமானவரா பார்க்கிறோமே, அதனுடைய வரிசைகள்லாம் எங்கே இருக்கிறது? ஹிஜ்ரி கலண்டரில் பொய்ந்திருக்கிறது. எனவே ஹிஜ்ரி கலண்டர் என்பது நாட்காட்டி என்பது மிக முக்கியமானது. இது சும்மா வந்து நாளாந்தர அரசியல் பண்ணுற மாதிரி தெருச்சண்டை போடக்கூடிய விஷயம் அது இல்லை. பிறை என்று பிறை கான்செப்டுக்குள்ளே போய் மட்டும் நின்றுக்கிட்டு நோன்புக்கும் பெருநாளுக்குள்ள மேட்ரு அல்ல. இது சர்வதேச அளவில் ஒரு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய சப்ஜெக்டு. ஹிஜ்ரி கலண்டர் என்பது மறைக்கப்பட்ட பல்வேறு வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்டாக இது இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த உம்மத்துடைய ஒற்றுமையை பறைசாட்டக்கூடிய இந்த ஹிஜ்ரி கலண்டரை குறித்து என்ன செய்வோம், மீண்டும் ஆய்வு செய்வோம். மேலும் மேலும் அந்த கருத்தாக்கத்தை நம்ம விரிவுபடுத்துவோம். அது குறித்த தகவல்களை நம்ம படிப்போம். மனந்திறந்த விஷயத்தில் என்ன செய்வோம், நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இது போன்ற விஷயங்களை ஹிஜ்ரி கமிட்டி என்ன எழுதுகிறதோ என்ன பேசியிருக்கிறோமோ அதை நீங்களும் கேட்டு பயனுடையுமாறும் கேட்டுக்கொண்டு, இவ்வளோ நேரம் இந்த காணொலியை மிக உன்னிப்பாகவும் பொறுமையாக கேட்டதற்காக உங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.